நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாலும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாலும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்டார கண்டாலும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. எங்க T20யோட லட்டு குட்டி இது. லட்டு எப்பவுமே கொஞ்சம் கூட மெர்சலே ஆகாது. பட் நீ லைட்டா மெர்சல் ஆயிடுச்சாம்மா உனக்கு? ஏமா ஏமா செம்ம பயம் வந்துச்சு. ஏன் செம்ம பயம் வந்துச்சு? அது சூப்பராக பாடிட்டா. அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கப்புறமா She sang so well. அதனால பயம் வந்துச்சா?
சொல்ற வேண்டியது தானே முன்னாடியே, அது மாதிரிலாம் கொஞ்சம் தப்பு பண்ணி பாடுமா, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் சொன்னா ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டாளா? ச்சே, ஒத்துக்கவே மாட்டாவா? அப்படிதான் எப்பவுமே அவ அப்படிதான். சரி, அது ஒண்ணு நம்ம கமல் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போமா ஏதாவது? என்ன கேட்கலாம்? எப்படி பண்ணு? அதான் கேட்கணுமா? சரி, ஓகே. உன் கண்மை அழகா இருக்கான்னு கேட்குமா? வேணாமா, பாட்டே கேட்கலாம். சரி, ஓகே சார். எங்க லட்டுக்குட்டி எப்படி பாடினாங்க? ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க, தேங்க்யூ சார். ரசித்து பாடினாங்க. தேங்க்யூ சார். அவங்க தப்பு பண்ணதான் நினச்சிக்கிட்டு முகம் சொல்லிச்சாங்க. எனக்கு அவ்வளவு முகம் சொல்லிக்கணும்னு தோணலை, சின்ன தப்பு தான் அது. அதில் என்னென்னா அவங்களுக்குள்ள ரசிகையும் இருக்காங்க, விமர்சகரும் இருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க வந்து தப்பு நிகழும் போதே அதை திருத்தணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. நல்லா பாடும்போது அவங்களுக்கே தெரியுது நல்லா இருக்குன்னு சிரிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட கோவிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களையே பாட்டு முடிஞ்சதும் அவங்க டீமை திரும்பி பார்த்து இன்னும் நல்லா பாடிருக்கலாங்கிறாங்க. அது வந்து வெற்றியின் அடையாளம். இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் நீங்க எப்படி பாடிருக்கீங்கன்ட்டு. விஜய் அவர்கள் கிட்ட அஞ்சனா, எஸ் சார். நீ தப்பு பண்ணா கூட அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் த குவாலிட்டி யூ ஹேவ். தேங்க்யூ சார். அண்ட் லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப், அது கண்டிப்பா தப்பு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சிங்கிங்ல ஒன்றும் தப்பு பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் யூ காட் லைக் யூ காட் ஜோக். தட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். ஸோ நீ வந்து ரொம்ப நல்லா பாடின. அண்ட் ஸ்பெஷலி லாஸ்ட் எண்டிங் நோட்ஸ் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக வந்து ஐ திங்க் தட்ஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா பாடினீங்க. Thank you, sir. அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். அதான் சார். ரெண்டாவது சரணத்துலேருந்து நல்ல யூ கேம் அவுட். ஃபர்ஸ்ட் பல்லவி சரணம் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டேன். ரெண்டாவது சரணத்தில் நல்லாவே இருந்ததுமா. Thank you. நைஸ். டஃப் சாங், உனக்கு ஈஸி இல்லை. நைஸ். வெல் சங் அஞ்சன். உனக்குள்ள இருந்து எங்கேருந்து அவ்வளோ சத்தம் வருதுன்னு தெரியல எனக்கு. ஐ கெஸ் ஒரே ஒரு டிப் உனக்கு நான் சொல்கிறேன். பாடும்போது வேற லிரிக் பாடினாலும் சரி, மாற்றி பாடினாலும் சரி, லைனே மறந்தாலும் சரி, சிரிச்சிடு. எல்லாம் நம்பிடுவாங்க நிஜமாவே. நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் பாடும்போது. இட் டசன்ட் ஈவன் மேட்டர். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். You are so cute and so adorable that whatever you sing, it doesn't matter because you're so cute. And I just had to come and squeeze your cheeks. உங்க சிங்கிங்கை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் நீங்க ஒரு ஹீரோயினா ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை நம்ம அவங்க கிட்ட, do you think she can become a heroine? கதையின் நாயகி தானே கதாநாயகி. அவங்களுக்கு ஏற்ற கதை கிடச்சுன்னா அவங்க கதாநாயகி தான்.